ஆதியாகமம் நம்மளுடைய தொடர் தியானத்தின் ஆராய்ச்சி பகுதியாகும். 50 அதிகாரம் கொண்ட இந்த ஆதியாகம புத்தகத்தில் ஏறக்குறைய 35 அதிகாரங்களை முடித்திருக்கிறோம். இன்னும் ஒரு 15 அதிகாரத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்த ஆதியாகம புத்தகத்தின் பல பகுதிகள், பல செய்திகள் எல்லா வகையிலும் தியானித்து ஆராய்ச்சி செய்து கடவுளுடைய வார்த்தைகளினுடைய முக்கியத்துவம், உண்மை என்ன என்பதை அறிந்தோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரித்தோம். யாக்கோபு பெத்தேலுக்கு புறப்பட்டார், பலிபீடம் கட்டினார், தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தனது வீட்டாரை, பிள்ளைகளை, குடும்பத்தாரை எல்லாரையும் ஆயத்தப்படுத்தினார். ஆயத்தப்படுத்தி அந்த பெத்தேலுக்கு போய் அங்கே தேவனை தொழுது கொண்டார் என்று அந்த அதிகாரத்தின் முதல் பகுதியிலே பார்த்தோம். பெத்தேலுக்கு போவதற்கு முன்பு அவர்கள் பிள்ளைகள் எப்படி தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். சுரூபங்களை எல்லாம் கர்வாலை மரத்தின் கீழே போட்டு புதைத்தார்கள், ஆடைகளை மாற்றினார்கள், வஸ்திரங்களை மாற்றினார்கள், எல்லாரும் கர்த்தரை சேவிப்பதற்கு ஆயத்தமானார்கள் என்பதை அந்த அதிகாரத்தின் முதல் பகுதி சொல்லியிருக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் பெத்தேலுக்கு புறப்பட்டு அங்கு என்ன நடந்தது என்பதையும் பின்னால் வருகிற சம்பவங்களில் வாசித்தோம். யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தாரோடு பெத்தேலுக்கு புறப்பட்டார். தேவன் அங்கு போகும்படி சொன்னார். ஆகவே தன்னுடைய வீட்டார் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு அங்கே யாக்கோபு சென்றார். அதற்கு பிறகு அங்கே அந்நிய தெய்வர்கள் தங்களிடத்தில் இல்லாதபடி அவர்கள் பார்த்து கொண்டார்கள், பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள். தங்கள் வீட்டாரை முழுவதையும் தேவனுடைய சமூகத்தில் புதுப்பிக்கும்படி புறப்பட்டார்கள். ஆக அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு தேவனை சேவித்து பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டார்கள். அங்கு இருக்கும் நேரத்தில் தான் ரெபெக்காளின் தாதி மரணம் அடைந்தாள் என்ற மரண செய்தியை இந்த அதிகாரத்தில் பார்த்தோம். தேவன் அதற்கு பிறகு யாக்கோபுக்கு ஆசீர்வாதங்களை கூறுகிறார். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ, ஈசாக்குக்கு என்ன சொன்னாரோ அதே போல வாக்கு மாறாத ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கும் தேவன் சொன்னதை அந்த அதிகாரம் சொல்லுகிறது. யாக்கோபு குடும்பத்தோடு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு பயணிக்கிறான். அப்படி பயணிக்கும் போது வழியிலே ராகேல் மரணம் அடைந்தால் தன்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணிவிட்டு தகப்பன் இருக்கும் தேசத்துக்கு புறப்படும் பொழுது அங்கு தங்கியிருந்த நாட்களில் ரூபன் ஒரு தவறை செய்தான். அவனுடைய தவறு மிக பெரியது. அந்த தவற்று நிமித்தம் அவன் இழந்தவைகள் என்ன என்பதை எல்லாம் பார்த்தோம். 35ஆம் அதிகாரத்தின் முடிவிலே ஈசாக்கு மரணம் அடைந்தார். பூரண வயதில் மரணம் அடைந்தார், நல்ல வயதில் மரணம் அடைந்தார் என்று அந்த 35ஆம் அதிகாரம் இறுதியிலே சொல்லியிருக்கிறது. அந்த அதிகாரம் ஒரு குடும்ப பட்டியலோடு முடிகிறது. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள். லேயால் பெற்ற குமாரர் 24. யோசேப்பு, பென்யமீன் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். தான், நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரியாகிய பில்கால் பெற்ற குமாரர். காத், ஆசேர் என்பவர்கள் லேயாலின் பணிவிடைக்காரியாகிய சில்பால் பெற்ற குமாரர். இவர்களே
யாக்கோபுக்கு பதான் அராமிலே பிறந்த குமாரர். இந்த 4-5 வசனங்களில் இந்த பட்டியல் யாக்கோபின் குடும்பத்தை சுருக்கி சொல்லுகிறது. அதாவது யாக்கோபினுடைய 12 பிள்ளைகளை சொல்லி இருக்கிறது. இது ஏதோ அவர்களுடைய பெயர் பட்டியல் என்பதை போல நாம் தவிர்த்து வேகமாக செல்ல முடியாது. ஏனென்றால் இதற்கு பின்பு வருகிற அதிகாரங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளின் பெயரில் வரப்போகிற சரித்திரங்கள். இதற்கு பின்பு படிக்க போகிற புத்தகங்கள் யாத்திராகமாகட்டும், லேவியராகமம் ஆகட்டும், என்னாகும், உபாகமும், யோசுவா சரித்திர புத்தகங்கள் ஆகட்டும், இந்த படித்த சுருக்கமா இருக்கிற யாக்கோபின் 12 குமாரர் பட்டியல் இருக்கிறதே, இந்த பட்டியல் முதலிலிருந்தே கவனிக்கப்பட வேண்டியவைகள். இந்த பட்டியல் முக்கியமான பட்டியல். இதற்கு பிறகு வருகிற ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் ஏசா என்பவனுடைய வம்ச பட்டியல். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தின் இறுதியில் யாக்கோபு என்பவனுடைய வம்ச பட்டியல் வெகு சுருக்கமாக அவனது 12 ஆண் பிள்ளைகளை மட்டும் சொல்லி அந்த அதிகாரம் முடிகிறது. ஆனால் அதற்கு பிறகு வருகிற 36ஆம் அதிகாரமோ முழு அதிகாரமும் ஏசா என்பவனின் வம்சத்தையும் அவனது வம்சத்தில் வருகிற அவனது பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பிரபுக்கள், ராஜாக்கள், தலைவர்கள் என பலரது பெயரை அந்த 36ஆம் அதிகாரம் முழுவதுமாக சொல்லியிருக்கிறது. ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்திற்கு போவதற்கு முன்பு ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தின் இறுதியில் இருக்கிற யாக்கோபுடைய 12 பிள்ளைகளின் வம்சத்தையும் அவர்களது பெயருக்கு பின்னால் இருக்கிற சரித்திரத்தையும் சற்று அறிந்து கொண்டால், ஆதியாகமம் 37 இதற்கு பின்பு யோசுவா புத்தகத்தையும் தாண்டி பல செய்திகளை நாம் அவர்கள் பெயரிலிருந்து படிக்க வேண்டியது இருக்கிறது. கவனிப்போம். இஸ்ரவேலின் 12 குமாரர்களும் அவர்கள் கோத்திரங்களும். யாக்கோபின் குடும்பம். யாக்கோபுக்கு 4 மனைவிகள், லேயாள், சில்பாள், ராகேல், பில்கால். லேயாள் பெற்ற குமாரர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தீனாள். தீனாள் என்பது பெண் பிள்ளை. பில்கால் பெற்ற குமாரர் தான், நப்தலி. ராகேல் பெற்ற குமாரர் யோசேப்பு, பென்யமீன். சில்பால் பெற்ற குமாரர் காத், ஆசேர். இந்த வகையில படிச்சா அவங்க பிறந்த வரிசை புரிந்து கொள்வது கஷ்டம். இப்போ இந்த வகையில வரிசைப்படுத்தி அவங்க பிறந்த வரிசைப்படி பார்த்தா, ஆதியாகமத்துல வர வசனத்தின்படி அவங்க வரிசை இந்த வரிசையில தான் இருக்குது. நம்பர் 1 ரூபன், நம்பர் 2 சிமியோன், நம்பர் 3 லேவி, நம்பர் 4 யூதா, நம்பர் 5 தான், நம்பர் 6 நப்தலி, நம்பர் 7 காத், நம்பர் 8 ஆசேர், நம்பர் 9 இசக்கார், நம்பர் 10 செபுலோன், நம்பர் 11 யோசேப்பு, நம்பர் 12 பென்யமீன். இது எந்த அளவுக்கு முக்கியம்னா, இந்த இடத்துல இங்க படிச்சிட்டோம்னா இதுக்கு பின்னால வர யாத்திராகம புத்தகம், அதுக்கு பின்னால வர லேவியராகம புத்தகம், அதுக்கு பின்னால வர எண்ணாகமும் உபாகமம் புத்தகம், இவைகளிலே இவர்களை குறித்து விளக்கமாக படிக்க வேண்டியது இருக்கிறது. அதோடு கூட 12 கோத்திரங்களை பங்கிட்டு கொண்டதை குறித்து யோசுவா புத்தகம் முழுவதும் சொல்லுகிறதே. அந்த யோசுவா புத்தகத்தில் வருகிற அந்த நில பகிர்வு
இவர்கள் பெயரில் தான் வருகிறது. 12 கோத்திரங்கள் பெயர்களும் இவர்களது பெயரில் இருக்கிறது. ஆக இந்த இடத்திலே இவர்களை கவனித்தால் யோசுவா புத்தகம், அதற்கு பிறகு இருக்கிற நியாயாதிபதிகள் புத்தகம், அதற்கு பின்பு இருக்கிற ரூத்தின் புத்தகம், சாமுவேலின் புத்தகம் என சரித்திர புத்தகங்களிலும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற கோத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற தலைவர்கள், அவர்களை சார்ந்த மக்கள், இவர்களை குறித்தும் புரிந்து கொள்வது எளிது. ஆரம்பம் இங்கே தொடங்குகிறது. தொடங்குகிற இந்த இடத்துல உங்கள் கவனம் சரியாய் பதிந்து விட்டால் அடுத்த 10 புத்தகங்களுக்கு நீங்கள் படிப்பதற்கு, பயணிப்பதற்கு எளிதாயிருக்கும். ரூபன், கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார், பெயர் பொருள். சிமியோன், நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார். லேவி, அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார். யூதா, இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். தான், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டார். நப்தலி, நான் மகா போராட்டமாய் போராடி மேற்கொண்டேன். காத், ஏராளமாய் இருக்கிறது. ஆசேர், நான் பாக்கியவதி. இசக்கார், தேவன் எனக்கு பலனை தந்தார். செபுலோன், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், இப்பொழுது அவர் என்னோட வாசம் பண்ணுவார். யோசேப்பு, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார். பென்யமீன், நீயும் புத்திரனை பெறுவாய். ஆக அந்த பெயரும் அந்த பெயருக்கு பின்னால் இருக்கிற காரணமும் இந்த பெயர்களிற்குள்ளே இருக்கிறது என்பதை பார்த்தோம். மிக சுருக்கமாக அந்த பெயர்களை பொருள் என்ன என்பதை ஏற்கனவே பார்த்தோம். ரூபன், ஒரு மகனை பார் என்று பொருள். சிமியோன், கேட்டல் என்று பொருள். லேவி, இணைதல் என்று பொருள். யூதா, துதி என்று பொருள். தான், நீதிபதி என்று பொருள். நப்தலி, போராடுதல் என்று பொருள். காத், ஒரு படை என்று பொருள். ஆசேர், மகிழ்ச்சி என்று பொருள். இசக்கார், அமர்த்து என்று பொருள். செபுலோன், வசித்தல் என்று பொருள். யோசேப்பு, கூட்டுதல் என்று பொருள். பென்யமீன், வலது கரத்தின் மகன் என்று பொருள். ஆக அவர்கள் பிறந்தபோது அவருக்கு பெயர்கள் வைத்த காரணம் என்ன என்பதை பார்த்தோம். அந்த பெயருக்கு பின்னால் இருக்கிற சுருக்கமான பொருள் என்ன என்பதையும் பார்த்தோம். இப்போ இந்த பெயர்கள், அவங்க அம்மா யாரு, அந்த பிள்ளைங்க யாரு, அந்த பிள்ளைங்களுடைய பெயரும் பொருளும் என்ன என்பதை பார்த்தோம். இல்ல, யாக்கோபின் குமாரர்களை குறித்து வேதத்தில் வரும் பிற குறிப்புகள் இந்த இடத்துல கவனிக்கிறோம். இல்ல, இங்க கவனிக்கிற மாதிரி இவங்களை குறிச்சு பல இடங்கள்ல படிக்க வேண்டியது இருக்குது. எங்கெல்லாம் இவங்களை குறிச்சு படிக்கிறோம்? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துல படிச்சோமே, சுருக்கமா, அதே போல விளக்கமா, அல்லது நீளமா, அல்லது விரிவா, அல்லது சிறப்பா, ஆழமா, இவங்களை வேற எங்கெல்லாம் படிக்க முடியும்? யாக்கோபின் குமாரரின் பிறப்பு, ஆதியாகமம் 29, 30, 24, 35ஆம் அதிகாரம் 18 அந்த குமாரரை குறித்து சொல்லுது. நம்பர் 2, ஆதியாகமம் 46, 8 முதல் 27 யாக்கோபின் குமாரர் எகிப்துக்கு சென்றோர் பட்டியல், அங்கேயும் இவங்க பேர் வருது. நம்பர் 3, ஆதியாகமம் 49, 1-27 யாக்கோபு தன் குமாரரை ஆசீர்வதிக்கும் போது இந்த பசங்களை வரிசையா பேரை சொல்லி கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ அங்கேயும் இவங்க பிள்ளைங்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பர் 4, யாத்திராகமம் 1:1-5 எகிப்துக்கு போன யாக்கோபின் குமாரருடைய குடும்பத்தார் பெயர் பட்டியல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கேயும் இவங்களை குறித்து வாசிக்கிறோம். நம்பர் 5, எண்ணாகமம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 15 வரை 12 கோத்திரத்தாரின் தலைவர்களின் பட்டியல்.
இந்த யாக்கோபினுடைய குமாரர்கள்லாம் வாழ்ந்து மரிச்ச பிறகு அவங்களுடைய குடும்பத்திலிருந்து வர தலைவர்களுடைய பட்டியல் என்னாகமும் முதல் அதிகாரத்துல சொல்லுது. அடுத்து நம்பர் 6, என்னாகமும் 1:20-46. 12 கோத்திரத்தாரின் 20 வயதுக்கு மேற்பட்டவரின் பட்டியல். 12 கோத்திரத்தாரு அந்த குடும்பத்துக்குள்ள 20 வயசுக்கு மேற்பட்டவனுடைய பட்டியலை என்னாகமும் சொல்லுது. நம்பர் 7, என்னாகமும் 2:1-32. 12 கோத்திரத்தாரில் பாளையம் இறங்க வேண்டியவர்களின் வரிச பட்டியல். திரும்பவும் பட்டியலை சொல்லுது. ஒரு இடத்துல நிக்கல, வரிசையா புத்தகத்துல அங்கங்க இவங்களோட பெயர்கள் வருது. நம்பர் 8, என்னாகமும் 7:1-89. 12 கோத்திரத்தாரில் காணிக்கை கொடுத்தோரின் வரிசை பட்டியல் அவங்கள சொல்லுது. நம்பர் 9, என்னாகும் 10:11-21. 12 கோத்திரத்தாரில் பாளையத்தில் புறப்பட வேண்டிய வரிசை பட்டியலை சொல்லுது. நம்பர் 10, என்னாகமும் 13:1-15. 12 கோத்திரத்தில் கானானை சுற்றி பார்க்க செல்ல வேண்டியவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவர்களின் பட்டியலை சொல்லுது. அங்க போய் படிச்சா கூட ஒரு கோத்திரத்துக்கு ஒரு தலைவனை செலக்ட் பண்ணி நீங்க தான் போனோம் கானானை சுத்தி பார்க்க அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த 12 பேர்கள்ல ஆரம்பிச்சு அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைங்க, அவங்க கோத்திரம், அவங்க கோத்திர தலைவருங்க, அந்த கோத்திரத்தில் இருக்கிற வாலிபருங்க, இப்படி வரிசையா சரித்திரம் வளர்ந்துட்டே போகுது. ஆனால் ஆரம்பம் எங்க? இந்த இடத்துல தான் தொடங்குது. சரி, நம்பர் 11, என்னாகும் 26:5-50. 12 கோத்திரத்தில் மீண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, எண்ணப்பட்டோர் பட்டியல். நம்பர் 12, என்னாகமும் 34:18-29. 12 கோத்திரத்தில் தேசத்தை பங்கிடும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவரின் பட்டியல். நம்பர் 13, உபாகமும் 27:12-13. 12 கோத்திரத்தாரில் ஆசீர்வாதம் கூறும்படி நிற்க வேண்டிய வரிசை பட்டியல். இந்த 12 பேர்ல வரிசை பட்டியலை சொல்லுது. நம்பர் 14, உபாகம் 33:1-29. 12 கோத்திரத்தாருக்கும் மோசே கூறிய ஆசீர்வாதம் என்ன என்பதை சொல்லுது. நம்பர் 15, யோசுவா புத்தகத்துல 13ஆம் அதிகாரம் 15-33. 12 கோத்திரத்தாருக்கு யோசுவா கானானில் கொடுத்த சுதந்திரம் என்ன என்பதை பட்டியலிட்டு சொல்லுது. ஒவ்வொரு புத்தகத்துக்குள்ளும் அவங்க பெயர் பட்டியல் வரப்ப நம்ம அதை ஸ்கிப் பண்றோம். ஆனா ஸ்கிப் பண்ண கூடாது. ஏன்னா புத்தகமே அவங்கள பேஸ் பண்ணி தான் இருக்குது. நிலம், தேசம் அவங்க பேர்ல இருக்குது. இஸ்ரவேல் என்பது தேசம், அது அவங்க அப்பா பேரு. அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள 12 கோத்திரம், அந்த கோத்திரத்தின் பெயர்கள் அவங்க அப்பா பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க, அந்த 12 பிள்ளைகளுடைய பெயர்கள்ல இருக்குது. அப்போ இஸ்ரவேல் சரித்திரத்தை படிக்கிறப்ப, தேசத்தினுடைய செய்திகளை படிக்கிறப்ப இவங்க யாரோ அப்படின்னு ஸ்கிப் பண்ண முடியாது. ஒரு நல்ல வாசகன் அதை கூர்ந்து கவனிச்சு படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், உள்வாங்கி படிக்கணும். அப்பதான் அது விளங்கும். அப்ப படிக்கிறப்ப நடுவுல இருந்து நம்ம படிச்சா நமக்கு விளங்காது. நாம் என்ன செய்யறோம்? முதல்ல ஆரம்பம், விதை, அந்த 0-1 எங்க, அங்கிருந்து தொடங்கி இவ்வளோ நீளமா படிச்சுட்டு வரோம். நம்பர் 16, யோசுவா 21:1-8. கோத்திரத்தாரில் லேவியருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களின் பட்டியல். அப்போ ஒரு புக்கு முழுசுமே அவங்கள சார்ந்துதான் இருக்குது. நம்பர் 17, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 14-22. கோத்திரத்தாருக்கு தெபோராலின் எழுப்புதலின் வார்த்தைகள். நம்பர் 18, 1 நாளாகமம்.
2ஆம் அதிகாரம் 1-2 இஸ்ரவேல் குமாரரின் பட்டியல். எங்க? நாளாகம புத்தகத்துல திரும்பவும் பட்டியல் சொல்லப்படுது. ஆனால் நாம படிக்கிறது ஆதியாகம புத்தகத்துல. அப்ப ஆதியாகமம் புத்தகம் தொடங்கி நாளாகமம் புத்தகம் வரைக்கும் இவங்க பெயர்களோட நம்ம பழக்கப்பட வேண்டியது இருக்குது. நம்பர் 19 1 நாளாகமம் 12:24 முதல் 38 தாவீதின் ஆட்சியில் கோத்திரத்தாரில் இருந்த பராக்கிரமசாலிகள். எந்தெந்த கோத்திரத்துல யார் யாரு? நம்பர் 20 1 நாளாகமம் 27 16 முதல் 22 தாவீது நாட்கள் கோத்திரத்தாரில் பொறுப்புகளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர் யார் யார், எந்தெந்த கோத்திரத்துல யார் யார் அப்படின்னு நாளாகமத்துல வாசிக்கிறோம். நம்பர் 21 எசேக்கியேல் புத்தகம் 40 அதிகாரம் 1-35 எசேக்கியேல் கூறும் கோத்திரத்தாரின் எல்லை பட்டியல்ல இவங்க பெயர்களும் இடம்பெற்றுள்ளது. நம்பர் 22 லாஸ்ட் புக் வெளிப்படுத்தல் விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 7ஆம் அதிகாரம் 1-8 வரை வசனங்கள்ல பரலோகத்துல இஸ்ரவேல் கோத்திரத்துல முத்திரை போடப்பட்டவர்கள் பட்டியல் வருது. அந்த புத்தகத்திலையும் இவங்களை குறிச்சு பெயர்களை குறிச்சு படிக்க வேண்டியது இருக்குது. வேற வகையில சொன்னா இந்த இஸ்ரவேல் தேசத்துல இந்த யாக்கோபின் குமாரரை குறிச்சு ஆரம்பம் தேசம் இல்லாதப்பவே அவங்கள குறிச்சு படிக்க வேண்டியது இருக்குது. கடைசியில பரலோகத்துல போய் கூட அவங்கள குறிச்சு படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் யாக்கோபின் 12 குமாரர்களுடைய பட்டியல், குடும்பம், தலைவர்கள், கோத்திரம், அந்த மக்கள், அவர்கள் நிலம், அவைகளுக்குரிய எல்லா சரித்திரங்களையும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் புத்தகம் வரைக்குமே தொடர்புள்ளவைகளா இருக்குது. ஆகையினாலதான் அதை கூர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்றோம். கவனிங்க, இன்னும் சில குறிப்புகள். 23 இவற்றோட இஸ்ரவேல் கோத்திர குடும்பத்தார குறிச்சு ஆதியாகம புத்தகம், யாத்திராகம புத்தகம், 1 ராஜாக்கள் புத்தகம், எசேக்கியேல், மத்தேயு, லூக்கா, அப்போஸ்தல நடபடிகள், யோவான், வெளிப்படுத்தின விசேஷம் ஆகிய புத்தகங்களில் வரும் அதிகார வசனங்களில் கூட சுருக்கமா வாசிக்கலாம். நேரம் கருதி நான் இந்த அதிகாரத்தையும் வசனத்தையும் சொல்லல. இந்த வம்ச பட்டியல்ல சில இடங்கள்ல ஒரே மாதிரி வருது, சில இடங்கள்ல வரிசை மாறி வருது. மூத்த பையன், 2வது பையன், 3வது, 4வது, 5வதுன்னு வரிசையா 12 பிள்ளைகளும் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. சில இடங்கள்ல வரிசை மாறுது. எப்படி? ஆதியாகம புத்தகம் 29ஆம் அதிகாரம் முதல் 30ஆம் அதிகாரம் வரை யாக்கோபின் குமாரர் இந்த வரிசையில வருது. என்னாகமம் முதல் அதிகாரத்துல இந்த வரிசையில வருது. என்னாகும் 2ஆம் அதிகாரத்துல இந்த வரிசையில வருது. வெளிப்படுத்தல் 7ல இந்த வரிசையில வருது. ஆதியாகமத்துல ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமேன்னு படிக்கிறோம். அதே போல மற்ற இடங்கள்ல வரிசை மாறுது. என்னாகமத்துல பாருங்க, ரூபன், சிமியோன், யூதா, இசக்கார், செபுலோன், எப்ராயிம், மனாசே, பென்யமீன், தான், ஆசேர், காத், நப்தலி வரிசை மாறி இருக்குது. என்னாகும் 2ல யூதா, இசக்கார், செபுலோன், ரூபன், சிமியோன், காத், எப்ராயிம், மனாசே, பென்யமீன், தான், ஆசேர், நப்தலி கொஞ்சம் வரிசை மாறி இருக்குது. வெளிப்படுத்தல் 7ல யூதா, ரூபன், காத், ஆசேர், நப்தலி, மனாசே, சிமியோன், லேவி, இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன் வரிசை மாறி இருக்குது. ஆக புத்தகங்கள்ல சில இடங்கள்ல வரிசை மாறி இருக்கிறத கவனிக்க வேண்டியது இருக்கிறது. ஏன் அப்படின்னா அந்த இடங்கள்ல நிகழ்ச்சிகள் மாறுது. சிலருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது, சிலர் முக்கியத்துவம் இல்லாத இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ரூபன்
ஒரு இடத்துல தவறு செய்தான். அதுக்கு பிறகு ரூபன் சில இடங்கள்ல சேர்க்கப்படல, சில இடங்கள்ல பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறான், சில இடங்கள்ல முக்கியத்துவம் இல்லாத வரிசையில வரான், சில இடங்கள்ல இல்லவே இல்லை. சோ இது ஆங்கில பட்டியல். இதை புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு இந்த பெயர்களோட சம்பந்தப்பட்டது. இஸ்ரவேல் கோத்திரத்தார் எகிப்திலிருந்து கானானுக்கு போறப்ப, வனாந்திரத்துல போறப்ப அவங்க வரிசையா போறாங்க. அந்த 6 லட்சம் புருஷர்களும், அதாவது சுமார் 25 லட்சம் மக்கள். 6 லட்சம்னா ஆண்கள் மட்டும் 6 லட்சம். மனைவி இருந்திருப்பாங்க. 6 + 6, ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவினாலும் 12 லட்சம். 6 + 6, ஒரு தம்பதிக்கு 2 பிள்ளைங்க அப்படின்னு கணக்கு வச்சாலும் 24 லட்சம். அதிகபட்சம் சுமார் 25 லட்சம்னு ரவுண்ட் பண்ணாலும், இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் வனாந்திரத்துல 25 லட்சம் மக்கள் போறப்ப அவங்க கோத்திர வரிசை தலைமையில தான் போறாங்க. எப்படி? இதே மாதிரி நடுவுல ஆசரிப்பு கூடாரம், முன்பும் பின்பும் அந்த கோத்திர கூட்டம் வரிசைப்படித்தான் போகுது. இங்க பாருங்க, இது ஆசரிப்பு கூடாரம். இசக்கார், யூதா, செபுலோன் இந்த வரிசையில, நப்தலி, தான், ஆசேர் இந்த வரிசையில, அதுக்கப்புறம் மனாசே, எப்ராயிம், பென்யமீன் அந்த வரிசையில, சிமியோன், ரூபன், காத் இந்த வரிசையில. அப்போ இந்த புத்தகத்தை படிக்கிறப்ப, இந்த வரிசைய குறிச்சு சொல்றப்ப வாசகனுக்கு அது உள்வாங்கணும் எங்க இருக்கிறாங்கன்னு. அதை நம்ம போக போக அதிகமா படிப்போம். இந்த வரிசையின் ஆர்டர்ல தான் ஆசரிப்பு கூடாரம் நடுவுல இருக்குது. அதை சுத்தி இந்த கோத்திரத்தார் இந்த மாதிரி வரிசையா பயணிக்கிறாங்க. எல்லாம் கும்பல் கும்பலா போல, ஒரே வரிசையில ஒருத்தருக்கு பின்னால போல. சோ ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் 4 திசையிலும் 3 கோத்திரத்தார் வரிசையா போயிருக்கிறாங்க. அப்போ இந்த வரிசைய படிக்கிறப்ப வாசகன் வசனத்தை உள்வாங்கணும். அப்போ உங்களுக்கு ரூபனும், சிமியோனோ, செபுலோனோ, இசக்காரோ, நப்தலி, தான், ஆசேர், எப்ராயிம், மனாசே ஏதோ யாரோ எங்கிருந்தோ அப்படின்னு நினைச்சு படிக்க கூடாது. அவங்க எங்க இருக்கிறாங்க, எங்க இருந்தாங்க, என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, என்ன வரிசை, ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் பயணப்படும் பொழுது எங்க இருக்கிறாங்க, என்ன கொடி, என்ன மக்கள், தலைவன் யாரு, கோத்திர தலைவன் யாரு, எவ்வளவு தூரம் போறாங்க, என்ன நடந்துச்சு, ஒவ்வொரு ஆளை சொல்றப்ப அவனுக்கு முன்னால அவன் எந்த கோத்திரத்தான்னு சொல்லுது. பின்னால புத்தகங்கள்ல சவுல சொல்றப்ப பென்யமீன் கோத்திரத்தான்னு சொல்லுது. தாவீத சொல்றப்ப அவன் யூதா கோத்திரத்தான் சொல்லுது. அப்போ ஒவ்வொரு ஆளு, முக்கியமான ஆளை சொல்றப்ப அவன் கோத்திரத்தை ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கு ஒரு ஐடி மாதிரி சொல்லுது. அப்ப வாசகன் பின்னால புத்தகத்துல வர தனி நபர்களை படிக்கிறப்ப கூட அவன் எந்த கோத்திரத்தான் அப்படின்னு சொல்லுது. அப்ப அதை படிக்க வேண்டியது இருக்குது, தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, இந்த வரிசையில தான் அவங்க போனாங்க. இப்போ யோசுவா புத்தகம் வந்ததுமே இந்த லேண்ட் தான் அவங்க பங்கிட்டு கொண்ட லேண்ட். அந்த தேசம் இஸ்ரவேல் தேசம், இதுதான் கானானா இருந்துச்சு. யோசுவா வந்து அவங்களோட இங்க இருந்த கானானியரோட போரிட்டு இந்த இஸ்ரவேல் மக்கள் 12 கோத்திரத்தாருக்கு பங்கிட்டு கொடுக்கிறப்ப அவர்கள் பெயரிலேயே அந்த கோத்திரங்கள் பங்கிடப்படுது. அப்போ முழு புத்தகம், அதுக்கு பின்னால வர புத்தகங்கள், அதுக்கு பின்னால வர சரித்திரங்கள் எல்லாம் இந்த மனுஷர்களுடைய பெயர்கள்ல வரறதுனால யாக்கோபின் 12 குமாரருடைய பெயர்களை வாசகனு பரிச்சயமா இருக்கணும். ஓகே, இந்த நிலப்பரப்புல இப்போ 35ஆம் அதிகாரத்துல யாக்கோபினுடைய குமாரர் பட்டியலை சொல்றப்ப இவ்வளோ செய்திகளும் இருக்குது. இது ஒரு சுருக்க செய்தி தான். இந்த இடத்துல நான் இங்க சொல்றதுக்கு காரணம்,
இதுக்கு பிறகு நம்ம எங்கன்னா போய் படிக்கிறப்ப வேற ஒரு செய்தியை திரும்பவும் படிக்காம ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இங்கேயே போடுறேன், இதை ஒரு அஸ்திபாரம் மாதிரி. இதுக்கு பிறகு நீளமா விளக்கமா உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஆக ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் யாக்கோபின் 12 குமாரரை குறித்த பெயர்களை வாசிக்கிறோம். அந்த பெயர்களுக்கு பின்னால் இருக்கிற சின்ன செய்தி சுருக்கத்தை இப்பொழுது பார்த்தோம். இப்பொழுது ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம். வழக்கத்துக்கு மாறாக இந்த அதிகாரத்தில் பெரிய நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லை. சிறப்பு நிகழ்ச்சிகளோ, செயல்களோ, கதைகளோ, உதாரணங்களோ, சம்பவங்களோ இடம்பெறவில்லை. இந்த அதிகாரம் முழுவதுமே பெயர்களால் நிறைந்த அதிகாரம். ஆக இவ்வளோ நாள் நம்ம சம்பவங்கள் இருந்ததுனால அந்த சம்பவங்களை படிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் உதவியா இருந்துச்சு, வசதியா இருந்துச்சு, கேட்கவும் இன்பமும் சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஏசாவின் வம்சத்தை பெயர்களால நிரம்பி இருக்குது. வாசகன் வழக்கமா தவிர்க்கிற அதிகாரம் இது. இந்த பெயர்களை இன்னைக்கு நம்ம கூர்ந்து கவனிச்சு இந்த அதிகாரத்தை புரிஞ்சுக்க போறோம். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு ஏசாவின் வம்ச வரலாறு என்று தலைப்பிடலாம். ஏசாவின் வம்ச வரலாறு. இவ் அதிகாரத்தில் வரும் முக்கிய இடங்கள் கானான், சேயீர் மலை, ஏதோம். இவ் அதிகாரத்தில் வரும் நபர்கள்: 1 ஏசா, 2 ஏசாவின் மனைவிகள், 3 ஏசாவின் மகன்கள், 4 ஏசாவின் சந்ததியில் வரும் பிரபுக்கள், 5 ஓரியரின் வம்சத்தினர், 6 ஏதோமின் சந்ததியில் வரும் ராஜாக்கள், 7 ஏதோமின் குடும்பத்தில் வரும் பிரபுக்கள். நம்பர் 1 ஏசா, நம்பர் 2 ஏசாவின் மனைவிகள், நம்பர் 3 ஏசாவின் மகன்கள், நம்பர் 4 ஏசாவின் சந்ததியில் வரும் பிரபுக்கள், நம்பர் 5 ஓரியரின் வம்சத்தினர், நம்பர் 6 ஏதோமின் வம்சத்தில் வரும் ராஜாக்கள், நம்பர் 7 ஏதோமின் குடும்பத்தில் வரும் பிரபுக்கள். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்தை 5 பகுதிகளா பிரிக்கலாம். பகுதி 1 கானானில் வசித்த ஏசாவின் குடும்பம். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. பகுதி 2 ஏசா சேயீர் மலைக்கு குடியேறிய காரணம். ஆதியாகமம் 36 8 முதல் 10. பகுதி 3 ஏசாவின் குடும்பத்திலிருந்து வந்த பிரபுக்கள். ஆதியாகமம் 36 11 முதல் 19. பகுதி 4 ஓரியனான சேயீரின் குமாரரின் சந்ததிகள். ஆதியாகமம் 36 20 முதல் 30 வரை. பகுதி 5 ஏதோமின் வம்சத்தில் வந்த ராஜாக்கள். ஆதியாகமம் 36 31 முதல் 43. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த சாப்டர் முழுசுமே பெயர்களால நிரம்பின அதிகாரம். இப்ப இந்த பெயர்களை நம்ம எந்த வகையில படிச்சாலும் ஒரு அளவுக்கு தான் புரியும். ஆனா இதை புரிந்து கொள்வதற்கான ஒரு சில நுணுக்கங்கள் இருக்குது. கூர்ந்து கவனிக்க வேண்டிய தருணம் இருக்குது. அதை கூர்ந்து கவனிச்சாதான், யோசித்தாதான், கனெக்ட் பண்ணாதான், எங்க தேடி எங்க வருது, அவங்க பேரு எங்கெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டதுன்னு தேடினாதான் சில இடங்கள்ல விடைகளும் கிடைக்குது, அந்த பெயர்களுக்கான அர்த்தம் புரியுது. ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்தின் சிறப்பு என்ன?
நம்பர் 1, இவ் அதிகாரத்தில் ஏசாவின் புத்திரர்கள் 81 பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த அதிகாரத்துல 81 நேம்ஸ் ஏசாவின் புத்திரர்கள் அப்படின்னு இடம்பெற்றுள்ளது. நம்பர் 2, ஏசாவின் 3 மனைவிகளும் அவர்கள் பிள்ளைகளின் சந்ததியும் இடம்பெற்றுள்ளது. அது ஏதோ அவன் ஒரு கெட்டவன் யாக்கோபோடு சண்டை போட்டான் அப்படியெல்லாம் நம்ம நினைக்க தோணும். அவனை தேவன் தள்ளிட்டாரு, அவன் வனவாசி, அவன் வேட்டையில வல்லவன், கொடூரமானவன், ஏசாவை கொல்றதுக்காக வந்தான். அப்படியெல்லாம் நம்ம பழைய அந்த செய்திகளை படிச்சு மனசுல அதை வச்சிருப்போம். ஆனா தேவன் ஏசாவையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. தேவனுடைய ஆசீர்வாதம் ஏசா மேலேயும் இருந்துச்சு, ஏசாவுடைய சந்ததியின் மேலேயும் இருந்துச்சு. ஏசாவுடைய சந்ததியில வந்த ஏதோமியர் என்று அழைக்கப்பட்டவங்களுக்கும் தேவன் உதவி செய்கிறவரா, துணை நின்றவரா நின்னாரு. பார்க்க போறோம். எதுக்காக இந்த அதிகாரம் இங்க இருக்குது அப்படின்னா, இதுல ஏதோ ஒரு தேவை, கவனம், தேவனுடைய கரிசனை, உண்மையிலே ஒரு ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு, அவன் மேலையும் அவன் வம்சத்துக்கு மேல இருந்திருக்குது. அதனாலதான் இவ்வளோ பேரும் வேதத்துல இடம்பெற்றிருக்கிறாங்க. சரி, இந்த அதிகாரத்துல சிறப்பு 3, ஏசாவின் சந்ததியில் வரும் ஏதோமியரின் பிரபுக்களின் பட்டியல் இடம்பெற்றுள்ளது. பிரபுக்களுடைய பட்டியல். நம்பர் 4, தேசத்தின் குடிகளாகிய ஓரியனான சேயீரின் குமாரர் சந்ததி இடம்பெற்றுள்ளது. அது 56, 20 முதல் 30. நம்ம உள்ள விளக்கமாக படிக்கிறப்ப அது யாரு என்னன்னு பார்ப்போம். நம்பர் 5, ஏதோமை அரசாண்ட ராஜாக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அதை 36, 31 முதல் 39 வரை. நம்பர் 6, ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர் வந்தது. இவனுடைய வம்சத்தினர ஏதோமியர் என அழைத்தனர். அதை 36, 8, ஆதியாகமம் 36, 1, 9. ஆக ஏசாவுக்கு ஏதோமுன்னும் பெயர் வந்துச்சு. ஏசாவின் சந்ததியினருக்கு ஏதோமியர் என்ற பெயரும் வந்துச்சு, அல்லது அவங்க சந்ததிய ஏதோமியர் என்று அழைத்தனர். நம்பர் 8, ஏதோமியரை குறிச்சு வேதத்துல 130 இடங்கள்ல வருகின்றது. ஏதோமியரை குறிச்சு வேதம் முழுவதும் 130 இடங்கள்ல வருகின்றன. அந்த ஏதோமியரை குறிச்சு படிக்கலாம். நம்பர் 9, அமலேக்கியரின் ஆதி தகப்பன் இவ் அதிகாரத்தில் தான் இருக்கிறான். ஆதியாகமம் 36, 12. நமக்கு ஏதோமியர் தெரியும், அமலேக்கியர் தெரியும். இந்த 2 வம்சத்தினருடைய தகப்பன்மார்கள் இந்த ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கிறார்கள். அங்கேதான் அந்த மனுஷர்கள் தங்கள் வாழ்க்கையை துவங்குறாங்க. நம்பர் 10, கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்தவன் என்று ஆனாக்கு என்பவனை குறித்து இந்த அதிகாரத்தில் அறியலாம். ஆதியாகமம் 36, 24. நம்பர் 11, ஆபிரகாமுக்கு 2 மகன்கள், அதாவது இஸ்மவேல், ஈசாக்கு. மாம்சத்தின்படி பிறந்த இஸ்மவேலின் வம்ச பட்டியல் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்மவேலுடைய வம்ச பட்டியல் ஆதியாகமம் 25, 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஈசாக்குக்கு பிறந்த 2 மகன்களில் ஏசா ஒருத்தன், யாக்கோபு ஒருத்தன். அதுல
மாம்சப்படியான அந்த ஏசா என்பவனுடைய வம்ச பட்டியல் இந்த அதிகாரத்தில், அதாவது ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உங்க கவனம் செதறாத என் வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா, நான் எங்க சொல்றேன், எந்த அதிகாரத்துக்கு போய் போய் வரேன், யார சொல்றேன்னு உங்களுடைய கூர்மை ஆன யோசனை என்ன தொடரணும். இல்லாட்டி கவனம் செதறிடுச்சுன்னா நான் என்ன சொல்றேன்னு விளங்காது. ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைங்க. அதுல வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன் ஒருத்தன், மாம்சத்தின்படி பிறந்தவன் ஒருத்தன். வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன் ஈசாக்கு, மாம்சத்தின்படி பிறந்தவன் இஸ்மவேல். அவனுடைய வம்சப்பட்டியலும் இருக்குது. அவனும் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான் இருக்குது. அதே மாதிரி ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தன் ஏசா, இன்னொருத்தன் யாக்கோபு. ஏசா கூட அந்த வம்சப்பட்டியல்ல வெளியே தான் வரான். யாக்கோபு தான் வம்சப்பட்டியல்ல ஆசீர்வாதத்தின் பட்டியல்ல வரான். அந்த ஏசாவினுடைய வம்சப்பட்டியல் இந்த அதிகாரத்துல விரிவா சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமான செய்தி. நான் இதை திரும்ப 2 தடவை சொன்னதுக்கு காரணம், இந்த குறிப்பை நீங்க உள்வாங்கணும். மாம்சப்படியான உறவுகளான இஸ்மவேலின் சந்ததியும் ஏசாவின் சந்ததியும் இணைந்தே ஏதோமியர் மற்றும் அமலேக்கியர் என்ற சந்ததி உருவாகிறது. இஸ்மவேல் உடைய சந்ததின்னு ஒண்ணு இருக்குது, ஏதோமியர் என்ற ஒரு சந்ததியும் இருக்குது. ஆனா இவங்க 2 பேரும் எங்க இருந்து எப்படி போய் வெளியே போயிட்டாங்க? ஆசீர்வாதத்தின் சந்ததியில, வாக்கு பண்ண சந்ததியில வரல. ஆக வெளியேற்றப்பட்ட இந்த சந்ததியினர் அல்லது ஆசீர்வாத வம்சத்துக்குள்ளே வராத இந்த 2 சந்ததியும் இணைது. எப்படி இணைது? ஏசா போய் இஸ்மவேலருடைய பெண்ணை மணக்கிறான். அவள் மூலம் பிள்ளைகள் பிறக்குது. அப்போ ஏசாவினுடைய சந்ததி ஏதோமியர் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுதான் இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலேயே சொல்லப்பட்டிருக்குது. சோ இந்த அதிகாரம் எவ்வளோ சரித்திர செய்திகளை பின்னணியில வச்சிருக்குது, மறைமுகமா வச்சிருக்குது பாருங்க. சரி, இப்போ பகுதி 1, கானானில் வசித்த ஏசாவின் குடும்பம். ஆதியாகமம் 36 1 முதல் 7. கானானில் வசித்த ஏசாவின் குடும்பம். கவனிப்போம், வாசிப்போம். ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. கவனிங்க, எல்லாரும் கவனிக்கணும், பெயர்களை கவனிக்கணும். பெயர்கள் ஒண்ணு கூட ஒருத்தரும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த அதிகாரம் முழுசும் பெயர் தான். இன்னைக்கு முழுசுமே ஸ்டடி இந்த பெயர்களை பேஸ் பண்ணி தான். ஏசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தி ஆகிய ஆதாளையும் ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தியும் ஆகிய அகோலிபாமாலையும் இஸ்மவேலின் குமாரத்தியும் நெபயோத்தின் சகோதரியும் ஆகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான். ஓகே, 1 minute அங்கே இருப்போம். ஏன்னா பெயர்கள்ன்றதுனால அப்பப்போ படிச்சுட்டு குறிப்புகளை பார்த்துருவோம். இந்த இடத்துல முதல் குறிப்பு ஏசாவினுடைய மனைவிகள் அப்படின்னு சொல்லுது. கவனிங்க, ஏசாவின் மனைவிகள் நம்பர் 1. ஆக்சுவலி அவங்க கானான் தேசத்து பெண்கள். ஆதியாகமம் 36 2 3 இந்த வசனங்களை வாசித்தா ஏசா மணந்த பெண்கள் கானான் தேசத்து பெண்கள். இப்போ நம்பர் 1, ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தி ஆதாள். ஆதியாகமம் 36 2. மனைவி 2, ஆனாக்கின் குமார்த்தி ஆகிய அகோலிபாமால். ஆதியாகமம் 36 2. மனைவி 3,
இஸ்மவேலின் குமாரத்தியும் நெபயோத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத் என்பவள். ஆதியாகமம் 36:3. ஆக இந்த 3 பேரும் ஏசாவின் மனைவிகள். இததான் ஆதியாகமம் 36:2 3 சொல்லுது. இப்போ குறிப்பு, ஏசாவின் மனைவிகளும் பிள்ளைகளும். ஆதியாகமம் 36:4 படிப்போம். ஆதாள் ஏசாவுக்கு எலிப்பாசை பெற்றாள், பஸ்மாத்து ரெகுவேலை பெற்றாள், அகோலிபாமால் எயூஷையும் யாலாமையும் கோராகையும் பெற்றாள். இவர்களே ஏசாவுக்கு கானான் தேசத்திலே பிறந்த குமாரர். அப்போ அவங்க குடும்பத்தை ஆரம்பிச்சப்ப கானான் தேசத்துல தான் இருக்கிறாங்க. அவனுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி 3 மனைவிகளும் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் கானான் தேசத்தில் இருந்தப்ப இப்படிதான் குடும்பம் ஆரம்பிக்குது. இப்போ ஏசாவினுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் பார்த்துருவோம். நம்பர் 1, ஏசா ஆதாள், இவங்க 2 பேருக்கும் பிறந்த பிள்ளை. கவனிப்போம் 4 ஆதாள் ஏசாவுக்கு யார பெற்றா? எலிப்பாஸ். பாருங்க, ஏசா ஆதாள் எலிப்பாச பெற்றாள். நம்பர் 2, அப்புறம் பஸ்மாத்து ரெகுவேலை பெற்றாள். லிசன், ஏசா பஸ்மாத் 2 பேரும் சேர்ந்து யார பெற்றாங்க? ரெகுவேல. அடுத்தது அகோலிபாமால் எயூஷையும் யாலாமையும் கோராகையும் பெற்றாள். கவனிங்க, ஏசா அகோலிபாமால் எயூஸ் யாலாம் கோராகு. சோ இந்த ஆதியாகமம் 36:4 5 எளிமையா இப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். அப்போ இதுதான் ஏசாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, ஃபர்ஸ்ட் குரூப். இப்போ பகுதி 2, ஏசா சேயீர் மலைக்கு குடியேறின காரணம் தான் என்ன? வாசிப்போம். இங்க பாருங்க 36:5 இவர்களே ஏசாவுக்கு கானானிலே பிறந்த குமாரர். ஆனா இங்க இருந்து இவங்க சேயீர் மலைக்கு குடியேறாங்க. என்ன காரணம், ஏன் குடியேறாங்கன்றத 6 7 சொல்லுது. அதை வாசிப்போம். ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். அவர்களுடைய சம்பத்து மிகுதியாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்க கூடாததாய் இருந்தது. ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பேர். அப்புறம் சேயீர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும் ஏசாவின் குமாரருடைய நாமங்களும் ஆவன. இதுக்கு பின்னால வர்றது ஏசாவனுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில இருந்து பிறக்கிற பிள்ளைங்களுடைய சந்ததி. இப்போ முதல்ல ஏசாவுக்கு 3 மனைவிகள் இருந்தாங்க, அந்த 5 பிள்ளைங்க இருந்தாங்க. அப்போ அவன் கானான்ல குடியிருந்தான். இப்ப அவங்களுக்கு அந்த பெருக்கம், மந்தையின் பெருக்கம் அந்த இடத்துல குடியிருக்க முடியாததுனால அவங்க அங்கிருந்து சேயீர் மலைக்கு குடியேறாங்க. அங்க போய் குடியேறிய பிறகு அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் இன்னும் பிறந்து பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வளர்றாங்க. இப்போ இந்த 10 பிறகு அடுத்த ஒரு லிஸ்ட் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலியினுடைய வளர்ச்சி, அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனை சொல்லுது. இப்போ முதல்ல இவங்க ஏன் வெளியேறினாங்க அப்படின்னா காரணங்கள் அந்த வசனத்தை சொல்லுது. கவனிங்க, முதல்ல தன் மனைவிகள் தன் குமாரர் குமாரத்திகளோட அவன் வசிச்சான் ஏசா. நம்பர் 2, அவனுக்கு ஆடு மாடுகளும் ஜீவ ஜந்துக்களும் திரளாயிருந்தன. நம்பர் 3,
கானான் தேசத்தில் சம்பாதித்த ஆஸ்தி அப்படின்னு பெரிய ஆஸ்தியா இருந்துச்சு. நம்பர் 4, சம்பத்து மிகுதியா இருந்துச்சு. நம்பர் 5, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிட்டு. 36:7 அப்படி சொல்லுது. யாரு ஒருமிச்சு குடியிருக்க கூடாம போயிடுச்சுன்னா யாக்கோபும் ஏசாவும். தன்னுடைய தகப்பனாருடைய மரணத்துல 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி என்ன சொல்லுது? ஈசாக்கு மரணம் அடைந்தாரு. அவனுடைய குமாரரான ஏசாவும் யாக்கோபும் அடக்கம் பண்ணாங்க. அப்ப தகப்பனுடைய மரணத்துல 2 பேரும் சந்திச்சு ஏற்கனவே ஒப்புரவாயிட்டாங்க, மனம் மாறிட்டாங்க, 2 பேரும் உறவாயிட்டாங்க. இப்ப அப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு அண்ணன் தம்பி எல்லாருமே இருந்தாங்க. ஆனா பெருக்கம் அதிகமாயிட்டு. இந்த மந்தை பெருக்கம், ஆஸ்தி பெருக்கத்தினால யாக்கோபனுடைய மந்தையும் பெருகுது, ஆஸ்தியும் பெருகுது, ஏசாவுக்கும் பெருகுது. அப்ப 2 பேரும் இங்க இருக்க வேண்டான்னு அண்ணன் நினைச்சு அவன் வேறு ஒரு இடம் குடியேறான். இந்த 2 பேரும் பேசி சமாதானமாவே குடியேறாங்க. யாக்கோபு கானான்ல இருக்கிறான், ஏசா சேயீர் மலைக்கு போயிடுறான். கவனிக்கணும், ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு பெயருக்கு பின்னால் இருக்கிற சரித்திரம் முக்கியம். அவர்கள் மந்தையின் நிமித்தம் பூமி தாங்க கூடாது இருந்தது, அவ்வளவு இருந்துச்சு. ஆதலால் சேயீர் மலையில் குடியேறினான். அவன் குடியேறிய காரணம் மந்தையின் பெருக்கம், ஆஸ்தியின் பெருக்கம். ஏசாவின் மனைவிகளும் குமாரரும் இங்க அடுத்த பகுதியை சொல்றது. கவனிங்க, ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 12ஆம் வசனத்தையும் இப்ப கவனிக்கணும். ஏன்னா கடந்து வந்துட்டோம். இப்ப சேயீர் மலையில குடியேறிட்டாங்க. சேயீர் மலையில குடியேறந்தோம், அங்க வம்சம் பெருகுது. பாருங்க, 36 10ஆம் வசனத்தை கவனிப்போம், அங்கிருந்து வருவோம். ஏசாவின் குமாரருடைய நாமங்களும் ஆவன. ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய குமாரனுக்கு எலிப்பாஸ் என்று பேர். ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரெகுவேல் என்று பேர். எலிப்பாசின் குமாரர் தேமான், ஓமார், செப்போ, கத்தாம், கேனாஸ் என்பவர்கள். திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாய் இருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவி ஆகிய ஆதாளுடைய புத்திரர். ஏசாவுக்கும் ஆதாளுக்கும் பெற்ற பிள்ளைங்க யாரு? வாஸ்தது பாருங்க, 11ஆம் வசனம். இது பாருங்க 11. எலிப்பாஸ், தேமான், ஓமார், செப்போ, கத்தாம், கோனாஸ். 6 பேரு. இதுல இந்த எலிப்பாஸ் இருக்கிறானே, இவன் ஒரு பெண்ணை மணக்கிறான், அவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அதுதான் 12ஆம் வசனம். கவனிங்க, 12ஆம் வசனம் கவனிங்க. திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாய் இருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். இங்க பாருங்க, இந்த எலிப்பாஸ் திம்னாள் அப்படின்னு ஒருத்திய மணக்கிறான். 12ஆம் வசனத்தை இவனை குறிச்சு தான் சொல்லுது. 12ஆம் வசனம் இவனை குறிச்சு சொல்லுது. இது முழுசும் பெயர், நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். 12ஆம் வசனம் 11ஆம் வசனம் பட்டியலை சொல்லிட்டு 12ஆம் வசனம் இவனை மட்டும் சொல்லுது. இந்த எலிப்பாஸ் திம்னாள் அப்படின்ற ஒரு பெண்ணை மணக்கிறான். இவங்க 2 பேருக்கும் பிறக்கிறவன் அமலேக்கு என்ற பிள்ளை பிறக்குது. எலிப்பாசுக்கும் திம்னாலுக்கும் பிறந்தது அமலேக். இந்த அமலேக்கு தான் பின்னாட்கள்ல அமலேக்கியருக்கு ஆதி தகப்பன். நீங்க பின்னால போய் படிக்கிறப்ப பெலிஸ்தியர், ஏதோமியர், அமலேக்கியர், ஏவியர், கிர்காசியர் அப்படின்னு பல கூட்டத்தை படிப்போம். அப்ப அமலேக்கியர் அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா யார் அந்த அமலேக்கியர்? தோ இந்த இடத்துல பிறக்கிறான் ஒருத்தன், இவனுடைய சந்ததி தான்.
அந்த அமலேக்கியர். அப்போ இங்க இவனை கவனிக்க வேண்டியது இருக்குது, அமலேக். சரி, அடுத்தது 13ஆம் வசனம் இங்க பாருங்க. ரெகுவேலுடைய குமாரர் நகாத், செராகு, சம்மா, மீசா என்பவர்கள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் புத்திரர். நம்பர் 2 ரெகுவேல். இந்த பையனுக்கு பிறந்த பிள்ளைங்க நாகாத், செராகு, சம்மா, மீசா. ஓகே. நம்பர் 3 இப்போ 36-14 வரிசையா வரும், வரிசையா வந்துட்டு தான் இருக்கிறோம். சிபியோனின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தியுமான அகோலிபாமால் என்கிற ஏசாவின் மனைவி எயூஷ், யாலாம், கோராகு என்னும் புத்திரரை ஏசாக்கு பெற்றாள். லிசன், மூணாவது ஏசா அகோலிபாமாலுக்கு பெற்ற பிள்ளைங்க யாரெல்லாம்? எயூஷ், யாலாம், கோராகு. இந்த வசனத்தின் துவக்கத்துல எப்படி சொல்லுது? 14ல சிபியோனின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தியுமான அகோலிபாமால். சிபியோனின் குமாரத்தி ஆனாக்கின் குமாரத்தியுமான அகோலிபாமால் என்கிற ஏசாவின் அந்த மனைவி. அவளை குறிச்சு பாருங்க, 36:2 சொல்றப்ப அப்படிதான் சொல்லுது. ஏசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தி ஆகிய ஆதாளையும் ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தியும் ஆனாக்கின் குமாரத்தியுமான அகோலிபால். இங்கேயும் அப்படிதான் சொல்லுது. இந்த 2 இடத்துல சொல்லிச்சா கேர்ஃபுல்லா கவனிங்க. ஷாக்கிங் நியூஸ் கீழே போறப்பதான் கிடைக்குது. இப்போ இந்த பேர்களை நான் திரும்ப படிக்கிறதுக்கும் உங்களை திரும்ப படிக்க சொல்றதுக்கும் காரணம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ இத கிராஃப்ல பார்க்கிறோம். ஏசா, ஆதால், அகோலிபாமால், பஸ்மாத் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க எலிப்பாசு, திம்னாலு, அமலேக்கு. அதுக்கு பிறகு 1 2 3 4 5 6 6 ஆண் பிள்ளைங்க. இங்க 3 ஆண் பிள்ளைங்க. இங்க ரெகுவேல் அவனுக்கு பிறந்தது 1 2 3 4. ஆக அவங்களுடைய ஃபேமிலி. இந்த அதிகாரத்துல ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் 1 2 3 4 இவங்களை மட்டும் சொல்லுது. இதுல ஒரு பையன். இவங்களெல்லாம் சொல்றது 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். அவங்க பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க, பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க. அப்போ ஃபர்ஸ்ட் குரூப் மனைவி, பிள்ளைங்க. செகண்ட் குரூப் மனைவி, பிள்ளைங்க, பிள்ளைங்களின் பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க அவங்கள சொல்லுது. ஆனா இதை இவ்வளவு கூர்ந்து நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். சோ பாதி வந்துட்டோம். 40 அதிகாரத்துல 15 கிட்ட வந்திருக்கிறோம். இப்போ பகுதி 3 ஏசாவின் குடும்பத்திலிருந்து வந்த பிரபுக்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஹிஸ்டரி என்ன அழகா சொல்லுது பாருங்க. பிரபுக்கள் இப்ப வாசிப்போம். 15 ஏசாவின் குமாரரில் தோன்றிய பிரபுக்கள் ஆவன. ஏசாவுக்கு மூத்த மகனாகிய எலிப்பாசுடைய குமாரரில் தேமான் பிரபு, ஓமார் பிரபு, செப்போ பிரபு, கேனாஸ் பிரபு, கோராகு பிரபு, கத்தாம் பிரபு, அமலேக்கு பிரபு என்பவர்கள். இவர்கள் ஏதோம் தேசத்தில் எலிப்பாசின் சந்ததியும் ஆதாளின் குமாரருமாய் இருந்த பிரபுக்கள். இந்த அதிகாரத்துல பிரபு பிரபு பிரபுன்னு வருது பாருங்க. இந்த பிரபு என்ற வார்த்தை ஆங்கிலத்துல சீஃப் அப்படின்னு சொல்லுது. ரொம்ப முக்கியமான தலைமைக்குரியவங்க அப்படின்ற சொல்லுது. இந்த வார்த்தை எபிரேயத்துல அலுப் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டுல பிரபு என்ற வார்த்தை ஏறக்குறைய 69 இடங்கள்ல வருது. பிரபு இதுல 56 இடங்கள்ல ஏசாவின் வம்சத்தாருக்கு மட்டுமே வருது.
56 இடங்கள்ல ஏசாவின் வம்சத்தாருக்கு மட்டுமே வருது. இங்க பிரபுன்னு படிக்கிறோம் இல்ல, இவங்க தான் இந்த நாட்கள்ல வளைகுடா நாடுகள்ல இருக்கிற ஒவ்வொரு நாட்டுக்கும் தலைவர்கள் மாதிரி இருக்கிறாங்க பாருங்க. ஷேக்குங்க, குவைத் ஷேக்கு, சவுதி அரேபியா மன்னர், துபாய் ஷேக்கு அப்படின்னு இன்னைக்கு சொல்றோம். அன்னைக்கு அந்த நாட்கள்ல ஏதோமுடைய சந்ததியில இப்படிப்பட்ட தலைவருங்க, பிரபுக்கள் அழைக்கப்பட்டவனுங்க ஒவ்வொரு இடத்துக்கும் தலைவர்களாய் வரானுங்க. அப்போ அந்த வம்சம் வளர்ந்து தலைவர்களாக அந்த அந்த இடங்களுக்கு உருவெடுக்குது. ஓகே, இது பிரபுக்களை குறிச்சு சொல்லுது. 36:15 இருந்து வாசிங்க. ஏசாவின் குமாரரில் தோன்றிய பிரபுக்கள் ஆவன. பிரபுக்கள் ஏசாவுக்கு மூத்த மகனாகிய எலிப்பாசுடைய குமாரரில் தேமான் பிரபு. நம்பர் 1 தேமான். ஓமார் பிரபு. ஓமார். செப்போ பிரபு. செப்போ. கேனாஸ் பிரபு. கேனாஸ். கோராகு பிரபு. கோராகு. கத்தாம் பிரபு. கத்தாம். அமலேக்கு பிரபு. அமலேக். 7 பேர். இப்ப 17க்கு வாங்க. ஏசாவின் குமாரனாகிய ரெகுவேலின் புத்திரரில் நகாத் பிரபு, செராகு பிரபு, சம்மா பிரபு, மீசா பிரபு என்பவர்கள். இப்ப பாருங்க, ஏசாவின் குமாரர்ல பிரபுக்கள்ல அடுத்த குரூப்ல அந்த ரெகுவேல்ல அந்த இன்னொரு பையனுடைய குமாரர் குடும்பத்துல வந்த பிரபு நாகாத், செராகு, சம்மா, மீசா, இவங்க குடும்பத்துல வந்த பிரபு. அடுத்தது அடுத்த வசனம். ஏசாவின் மனைவியாகிய அகோலிபாமாலின் குமாரர் எயூஷ் பிரபு, யாலாம் பிரபு, கோராகு பிரபு என்பவர்கள். இவர்கள் ஆனாகின் குமாரத்தியும் ஏசாவுடைய மனைவியுமாகிய அகோலிபாமாலின் சந்ததியாயிருந்த பிரபுக்கள். இது 3வது குரூப் பிரபுக்கள். ஏசாவுக்கு அகோலிபாமாவினுடைய பிள்ளைகள்ல வந்த பிரபு எயூஸ், யாலாம், கோராகு பிரபு. ஆக இந்த குடும்பத்திலையும் பிரபுக்கள் வந்துட்டாங்க. ஓகே, எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம்? 18ல 19வது வசனம். இவர்களே ஏதோம் என்னும் ஏசாவின் சந்ததி. இவர்களே ஏதோம் என்னும் ஏசாவின் சந்ததி. இதோட இங்க முடிக்கிறேன். ஸ்டடி முடிக்கல. இவ்வளவு நேரம் பிள்ளைங்களை குறிச்சு படிச்சுட்டு வந்தோம்ல, இந்த இடத்துல வந்ததும் ஹிஸ்டரி மாறுது. இப்ப பாப்போம் 20ஆம் வசனத்துல இருந்து. அந்த தேசத்தின் குடிகளாகிய ஓரியனான சேயீரின் குமாரர் லோத்தான், சோபால், சிபியோன், ஆனாகு, திஷோன், ஏத்சேர், திஷான் என்பவர்கள். இவர்களே ஏதோம் தேசத்தில் சேயீரின் புத்திரராகிய ஓரியருடைய சந்ததியாயிருந்த பிரபுக்கள். இவ்வளவு நேரம் வாஸ்து வந்தது ஒரு பாட்டு. இந்த இடம் வந்ததும் வேற ஒரு செய்திய கனெக்ட் பண்ணுது. நீங்க இந்த இடத்தை மிஸ் பண்ணீங்கன்னா இந்த அதிகாரத்தினுடைய கிளைமேக்ஸ் இங்கதான் இருக்குது. இந்த ஏசாவினுடைய வம்சத்தை வரிசையா சொல்லுது. அவன் சேயருக்கு போனான்ல, குடியேறினான்ல, அவன் குடியேறதுக்கு முன்னாடி அந்த சேயர் மலையில இருந்த ஒரு கூட்டத்தினுடைய வம்ச பட்டியல் இது. ஏசா அங்க குடியேறும் போது அவர்களோடு போரிட்டு அந்த இடத்தை பிடிச்சான். ஏசா கானான்ல இருந்து சேயர் மலைக்கு போறான். சேயர் மலையில இவன் போறதுக்கு முன்னாடி அந்த ஊர் குடிகள் இருந்தாங்க பாருங்க. அந்த குடிகளுக்கு பேரு ஓரின் குடிகள். இப்போ அவங்கள குறிச்சு செய்தி சொல்லுது. இந்த செய்தி
அந்த பட்டியல், அந்த வரிசைய கேர்ஃபுல்லா கவனிக்கணும், கூர்ந்து கவனிக்கணும். 20ஆம் வசனம், அந்த தேசத்தின் குடிகளாகிய, எந்த தேசம்? இவன் போனானே, குடியேறினானே, குடியேறத்துக்கு முன்னாடி அங்க ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த குடிகளுக்கு பேரு ஓரியரின் குடிகள், சேயீர் குமாரர் அப்படின்னு ஒருத்தர் கூட்டம் வந்துச்சு. அவங்க யாரு? லோத்தான், சோபால், சிபியோன், ஆனாகு, திஷோன், எத்சேர், திஷான் என்பவர்கள். இவர்களே ஏதோம் தேசத்தில் சேயீரின் புத்திரராகிய ஓரியரின் சந்ததியாயிருந்த பிரபுக்கள். ஓகே, குறிப்பா கவனிப்போம். பகுதி 4, ஓரியனான சேயீரின் குமாரரின் சந்ததிகள். ஆதியாகமம் 36 20-30 10 வசனம் அவங்களுக்கு. கவனிப்போம். சேயீரின் குமாரர் ஏவியன் அப்படின்னு 36:2 சொல்லுது. இப்ப கவனிப்போம். லோத்தான், சோபால், சிபியோன், ஆனாக்கு, திஷோன், ஏத்சேர், திஷான். படிச்சுமா? இதுல கவனிக்க வேண்டியது, கூர்ந்து கவனிக்க வேண்டியது ஒன்னு இருக்கு. இப்போ 36ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூர்ந்து கவனிச்சு இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க பேரை கேட்ச் பண்ணுங்க பாப்போம். இன்னும் சிபியோன், ஆனாக்கு. எப்படி? இங்க முதல்ல படுங்க. சிபியோனின் குமாரத்தியும் ஆனாக்கின் குமாரத்தியுமாக அகோலிபால். முதல்ல படிக்கிறப்போ அவன் யாருன்னு தெரியல. இப்போ அகோலிபாமால் யாருன்னு தெரியும். ஆனா அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க தெரியுமா? அந்த சேயீர் மலையில இவங்க அம்மா அப்பா எல்லாம் குடியிருந்தவங்க. அகோலிபாமால் ஏசாவுடைய மனைவி, மாமனார், மாமியார் எல்லாம் சேயீர் மலையில குடியிருந்தவங்க. இந்த செய்திய இப்படி திருப்பி சொல்லியிருந்தா கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா முதல்ல ஏசாவை சொல்லிட்டு அதுக்கு பிறகு இந்த செய்தியை சொல்லி இருக்குது. இந்த ஓரியரின் செய்திகள் இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கவனிங்க. சோ லோத்தான், சோபால், இந்த சிபியோன், ஆனாக்கு, இவன் பேரு 36:2 இருக்குது, 36:20 இருக்குது. இப்போ ஓரியனான சேயீரின் குமாரரின் சந்ததி, லோத்தானின் குமாரர். இங்க நீங்க படிங்க 22 இருந்து. லோத்தானுடைய குமாரர் ஓரி, ஏமாம் என்பவர்கள். லோத்தானின் குமாரர் 36:22 யாரு? ஓரி, ஏமாம். அப்புறம் லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள். இந்த லோத்தானின் சகோதரி, இந்த திம்னால ஒரு இடத்துல பார்த்தோம். எங்க தெரியுமா? 36:12. திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியா இருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். ஆக்சுவலி ஓரியனான சேயீரினுடைய சந்ததியில இருந்த குடும்பம் இது. அந்த குடும்பத்துல ஏசாவினுடைய பிள்ளைங்க பொண்ணு எடுத்துட்டானுங்க சேயீருக்கு போய். சரி, இந்த திம்னாலும் இந்த லோத்தானுடைய சிஸ்டர், அதாவது ஏசாவுடைய மூத்த பையன் இந்த பெண்ணை மணந்தான். இந்த தம்பதிக்கு பிறந்தது அமலேக்கு. அந்த அமலேக்குன்னு வர சந்ததி அமலேக்கிய சந்ததி. ஓகே, நம்பர் 2 36:23. சோபாலின் குமாரர் அல்வான், மானகாத், ஏபால், செப்போ, ஓனாம் என்பவர்கள். இங்க கவனிங்க, இது எல்லாம் ஓரியருடைய சேயீரின் குமாரர் 6 பேரை படிச்சோம். அதுல அவங்க பிள்ளைங்களை படிக்கிறோம். சோபாலின் குமாரர் அல்வான், மானகாத், ஏபால், செப்போ, ஓனாம். ஓகே, நம்பர் 3. சிபியோனின் குமாரர் அயா, ஆனாகு என்பவர்கள். பாருங்க, 3வது சிபியோனின் குமாரர் ஐயா, ஆனாகு. நம்பர் 4
ஆனாகின் பிள்ளைகள் ம். திஷோன் திஷான். அகோலிபாமால் என்பவர்கள். ஓகே. இந்த அகோலிபாமால் ம். ஆனாகின் குமாரத்தி. இததான் 36:2 வாசிக்கிறோம். ஏசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதாளையும் ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தியுமாகிய அகோலிபாமாலையும். நம்பர் 5. திஷோனுடைய குமாரர் எம்தான், எஸ்பான், இத்தரான், கெரான் என்பவர்கள். ஓகே. நம்பர் 6. ஏத்சேருடைய குமாரர் பில்கான், சகவான், அக்கான் என்பவர்கள். ஏத்தியருடைய குமாரன் பில்கான், சகவான், அக்கான். நம்பர் 7. திஷானுடைய குமாரர் ஊத்ஸ், அரான் என்பவர்கள். ஓகே. ஊத்ஸ், அரான். ஆக இந்த சந்ததியில வரவங்க, இப்போ இந்த சந்ததியில வர பிரபுக்களை சொல்லுது. பிரபுக்களை வாசிப்போம். 29:30. ஓரியரின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்கள் லோதான் பிரபு, சோபால் பிரபு, சிபியோன் பிரபு, ஆனாகு பிரபு, திஷோன் பிரபு, ஏத்சேர் பிரபு, திஷான் பிரபு என்பவர்கள். இவர்களே சேயீர் தேசத்திலே தங்கள் தங்கள் இடங்களில் இருந்த ஓரியர் சந்ததியான பிரபுக்கள். பிரபுக்கள் லோதான் பிரபு, சோபால் பிரபு, சிபியோன் பிரபு, ஆனாக் பிரபு, திஷான் பிரபு, எத்சோர் பிரபு, திஷான் பிரபு அப்படின்னு பிரபுக்களை சொல்லுது. இப்போ இந்த ஓரியர்கள் அப்படின்னு படிச்சோம்ல, இப்போ இந்த 20ஆம் வசனத்திலிருந்து ஒரு கூட்டத்தை படிச்சோம். ஏசா அந்த ஊருக்கு போய் சேரத்துக்கு முன்னாடி இருந்தவங்கன்னு. அவங்கள குறிச்ச குறிப்புகளை கவனிங்களேன். அவங்கள குறிச்சு சொல்றப்ப இது ஆதியாகமம் 14:6 முன்பே ஆபிரகாம் லோத்து அந்த யுத்தம் நடந்தப்ப இவங்களை குறிச்ச ஒரு வார்த்தை வருது. வாசிப்போம். சேயீர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனாந்தரத்துக்கு அருகான எல்ப்ரான் மட்டும் முறியடித்து. அப்போ இந்த சேயீர் மலையில இருந்த ஆதி குடிகள் ஆபிரகாம் காலத்துல இருந்தே இருந்திருக்கிறாங்க. இந்த சேயீர் மலையில இருந்த ஆதி குடிகள் இப்போ ஏசா போய் அவங்களோட போரிட்டு துரத்திட்டு அந்த இடத்தை பிடிக்கிறான். இப்ப படிங்க உபாகமம் 2:12. 11 இருந்து வாங்க. அவர்களும் ஏனாக்கியரை ஒத்த ராட்சதர் என்று எண்ணப்பட்டார்கள். மோவாபியரோ அவர்களை ஏமியர் என்று சொல்லுகிறார்கள். ஓரியரும், கவனிங்க, ஓரியரும் சேயீரில் முன்னே குடியிருந்தார்கள். அவங்க அந்த சேயீர்ல குடியிருந்தாங்க. கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தாரை இஸ்ரவேல் துரத்தினது போல ஏசாவின் புத்திரர் அந்த ஓரியரை துரத்தி அவர்களை தங்கள் முகத்திற்கு முன்பாக அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் குடியேறினாங்க. பாருங்களேன், ஏசா போய் குடியேறினா அப்படின்னு வாஸ்தவம் இல்ல. எப்படி குடியேறினான்னா, எப்படி இஸ்ரவேல் மக்கள் ராட்சதர்களை ஒழிச்சு குடியேறினாங்களோ கானான்ல, அதே போல ஏசா அந்த சேயீர் மலையில அந்த ஓரியர்களை துரத்தி குடியேறினா. இது 36ஆம் அதிகாரத்துல இந்த செய்தி சொல்லப்படல. உபாகமத்துல தான் இந்த குடியேறின விதம் சொல்லப்படுது. இன்னும் ஒரு செய்தி, உபாகம் 2:21 வாங்கல. அவர்கள் திரளானவர்களும் ஏனாக்கியரை போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாயிருந்தார்கள். கர்த்தரோ சேயீரில் குடியிருந்த ஏசாவின் புத்திரருக்கு முன்பாக ஓரியரை அழிக்க அவர்கள் அந்த ஜனங்களை துரத்தி விட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறது போலவும், கப்தோரில் இருந்து புறப்பட்ட கப்தோரியர் ஆசேரிம் தொடங்கி ஆசா மட்டும் குடியிருந்த ஆவியரை அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் குடியேறினது போலவும், கர்த்தர் அவர்களை இவர்களுக்கு முன்பாக அழிய பண்ண இவர்கள் அவர்களை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினார்கள். என்ன சொல்லுதுன்னா, ஏசா அந்த ஓரியர் போரிட்டு துரத்தி அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு
ஏசாவுக்கு கர்த்தர் உதவி செய்தாரு அப்படின்னு சொல்லுது. ஏசாவுக்கு உதவி செஞ்சாரு, அவங்கள துரத்திட்டு இவங்க குடியேறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சாரு அப்படின்னு சொல்லுதா? நம்ம என்ன நினைப்போம்? நம்ம யாக்கோபனுடைய பக்கம் எப்பவுமே, ஏசா பக்கம் சாய மாட்டோம், இஸ்மவேல் பக்கம் சாய மாட்டோம், ஈசாக்கு பக்கம் நிற்போம். அதனால நம்ம என்ன நினைப்போம்? அவன்லாம் நம்ம ஆள் கிடையாது, நம்ம ஆள் யாக்கோபு. யாக்கோபு தான் ஆண்டவர்கிட்ட பேசினாரு, ஜெபம் பண்ணாரு, அழுதாரு, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாரு, நம்ம அவரு, அதனால இவங்க எல்லாம் நம்ம ஆளு கிடையாது அப்படின்னு நினைப்போமா? ஆண்டவர் என்ன சொன்னாரு பாரு, ஏதோமியர நீ அவமதிக்க கூடாது, நீ அவமதிக்க கூடாது, அவன் பிரதரு தெரியுமா அப்படின்னாரு. வாசிங்க உபாகமம் 23:7. ஏதோமியனை அருவருக்காயாக அவன் உன் சகோதரன், எகிப்தியனை அருவருக்காயாக அவன் தேசத்திலே பரதேசியாயிருந்தாய். யார் அருவருக்காத? ஏதோமியனை அருவருக்காத. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல பயணிச்சப்ப அந்த பழிய போக கூடாது, தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படியெல்லாம் சொன்னாங்களா? நோ நோ நோ, அவனை ஒன்னும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனோட சண்டைக்கு போவாத அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ தேவனே அவனை அங்கீகரிச்சு அந்த கூட்டத்தை ஆசீர்வதிச்சு, அவங்கள நீங்க சண்டை போடக்கூடாது, அவங்கள அருவருக்க கூடாது, அவன் உன் சகோதரன் அப்படின்னு பின்னாட்கள்ல உரிமை பாராட்டி சொல்றாரு. இப்ப எவ்வளவு ஒரு நல்ல தேவன்! விரோதங்கள் எல்லாம் ஒழிச்சு, மனஸ்தாபங்கள் எல்லாம் மாற்றி, எல்லா சகோதர பிளவுகள் எல்லாம் எடுத்து போட்டு பாரு. அன்னைக்கு அவங்க எந்த 2 பேரும் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, ஆனா அதுக்கப்புறம் 2 பேரும் கூடிட்டாங்க. அதுக்கு பின்னாடி வர சந்ததி நீங்க அதையே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது, அதையே நினைச்சு பேசிட்டு இருக்க கூடாது, அவன் கூட சண்டைக்கு போக கூடாது, அவனை அருவருக்க கூடாது, அவன் உன் சகோதரன் அப்படின்றாரு. அப்ப இந்த அதிகாரம் சரித்திர செய்திகளை உள்ளடக்கி வச்சிருக்குது. ஏதோ பேரை படிச்சுட்டு போயிடுறோம், சிலது படிக்காதே போயிடுறோம், ஆனா படிக்க படிக்க எவ்வளவு செய்தி இருக்கு பாருங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது பகுதி 5, கடைசி பகுதி, ஏதோம் வம்சத்தில் வந்த ராஜாக்கள். ஆதியாகமம் 36:31 வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் மேல் ராஜாக்கள் அரசாளுகிறதற்கு முன்னே ஏதோம் தேசத்திலே ஆண்ட ராஜாக்கள் ஆவன. பேயோருடைய குமாரனாகிய பேலா ஏதோமிலே அரசாண்டான். அதாவது இஸ்ரவேல் தேசத்துல நியாயாதிபதிகள் ஆண்ட பிறகு அதுக்கப்புறம் தான் ராஜாக்களே வராங்க. ஆனா ஏதோமியர்ல பிரபுக்கள் வந்துட்டு ராஜாக்களும் வந்துடுறாங்க. அப்போ அது ரொம்ப முக்கியமா கவனிக்கப்படுது. முன்கூட்டியே இந்த கோத்திரத்தார் ராஜாக்களால் ஆளப்படுறாங்க. அதிலும் இங்க என்னன்னா, இந்த ஊரு இந்த மக்களுக்கு விசேஷம், ராஜா புள்ள அப்படி பரம்பரையா வரல. இந்த ராஜ பரம்பரை திறமையானவங்க வாய்ப்பு கொடுத்து ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு ராஜா அந்த இடங்களை ஆள்றான். இப்போ அடுத்த 10 வசனம் ஏதோமியர்ல வந்த ராஜாக்களுடைய பட்டியலை சொல்லுது. அந்த 8 ராஜாக்களுடைய பட்டியல் கவனிப்போம், இப்ப வாசிப்போம். பேயோருடைய குமாரனாகிய பேலா ஏதோமிலே அரசாண்டான். அவனுடைய பட்டணத்துக்கு தின்காபா என்று பேர். பேலா மரித்த பின் போஸ்ரா பட்டணத்தானாகிய சேராகுடைய குமாரனாகிய யோபாப் அவன் பட்டத்திற்கு வந்தான். யோபாப் மரித்த பின் தேமானிய தேசத்தானாகிய உஷாம் அவன் பட்டத்துக்கு வந்தான். உஷாம் மரித்த பின் மோவாபின் நாட்டிலே மீதியானியரை முறியடித்த பேதாதின் குமாரனாகிய ஆதாத் அவன் பட்டத்திற்கு வந்தான். அவனுடைய பட்டணத்துக்கு ஆவீத் என்று பேர். ஆதாத் மரித்த பின் மஸ்ரேக்கா ஊரான் ஆகிய சம்லா அவனுடைய பட்டத்துக்கு வந்தான். சம்லா மரித்த பின் அங்கே இருக்கிற நதிக்கு சமீபமான ரெகோபோத் என்னும் ஊரான் ஆகிய சவுல் அவனுடைய பட்டத்துக்கு வந்தான்.
சவுல் மரித்த பின் அக்போருடைய குமாரனாகிய பாகால் கானான் அவனுடைய பட்டத்துக்கு வந்தான். அக்போருடைய குமாரனாகிய பாகால் கானான் மரித்த பின் ஆதார் அவனுடைய பட்டத்துக்கு வந்தான். அவனுடைய பட்டணத்துக்கு பாகு என்று பேர். அவன் மனைவியின் பேர் மெகதேபேல். அவள் மத்ரேத்துடைய குமாரத்தியும் மேசகாவின் குமாரத்தியுமாயிருந்தாள். ஓகே, இந்த இடத்துல முடியுது. கவனிப்போம். ஏதோம் தேசத்தை ஆண்ட ஆதி ராஜாக்கள் 8 பேர். நம்பர் 1, பெயருடைய குமாரன் பேலா என்பவன் ஏதோமில் அரசாண்டான். அவன் அரசாண்ட பட்டணத்திற்கு தின்காபா என்று பெயர். நம்பர் 2, சேராகுடைய குமாரன் யோபாப் பட்டத்திற்கு வந்தான். 36, 34. நம்பர் 3, தேமானிய தேசத்தான் ஆகிய உஷாம் பட்டத்திற்கு வந்தான். 36, 34. நம்பர் 4, பேதாத்தின் குமாரன் ஆதாத் பட்டத்திற்கு வந்தான். அவனுடைய பட்டணத்திற்கு ஆதித் என்று பெயர். 36, 35. நம்பர் 5, மஸ்ரேக்கர் ஊரானாகிய சம்லா பட்டத்துக்கு வந்தான். 36, 36. நம்பர் 6, ரெக்கபோத் ஊரானாகிய சவுல் பட்டத்துக்கு வந்தான். ஆதியாகமம் 36, 37. நம்பர் 7, அக்போருடைய குமாரனாகிய பகால் கானான் பட்டத்திற்கு வந்தான். ஆதியாகமம் 36, 38. நம்பர் 8, ஆதார் என்பவன் பட்டத்துக்கு வந்தான். அவன் பட்டணத்துக்கு பாகு என்று பெயர். அவன் மனைவியின் பெயர் மெகேத்தாபேல். 36, 39. குறிப்பு: இஸ்ரவேலின் ராஜாக்கள் அரசாலும் முன், இஸ்ரவேல்ல ராஜாக்கள் வந்து அரசாலும் முன் ஏதோமில் ராஜாக்கள் அரசாண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த ராஜாக்களின் பட்டியலை கவனித்தால் ராஜாவுக்கு பின் அவன் பிள்ளைகள் பட்டத்திற்கு வரவில்லை. வேறொரு ராஜா வந்தான். பாரம்பரிய ராஜ வம்சம் இல்லை அப்படின்னு தெரியுது. அது ஒரு சிறப்பு இந்த கோத்திரத்துக்கும் இந்த ஏதோமியருக்கும். ஓகே, கடைசி பகுதி ஏசாவின் குடும்பத்துல வந்த பிரபுக்கள். 36, 40 வசனத்திலிருந்து 43 வரை வாசிப்போம். தங்கள் பற்பல வம்சங்களின்படியேயும் வாசஸ்தலங்களின்படியேயும் நாமதேயங்களின் படியேயும் ஏசாவின் சந்நிதியில் தோன்றிய பிரபுக்களுடைய நாமங்கள் ஆவன: திம்னா பிரபு, அல்வா பிரபு, ஏதேத் பிரபு, அகோலிபாமா பிரபு, ஏலா பிரபு, பினோன் பிரபு, கேனாஸ் பிரபு, தேமான் பிரபு, மிப்சார் பிரபு, மக்தியேல் பிரபு, ஈராம் பிரபு. இவர்களே தங்கள் சொந்தமான தேசத்திலே பற்பல இடங்களில் குடியிருந்த ஏதோம் சந்ததி பிரபுக்கள். இந்த ஏதோமியருக்கு தகப்பன் ஏசா. ஏசாவின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்களின் நாமங்கள்: நம்பர் 1, திம்னா பிரபு. 2, அல்வா பிரபு. 3, ஏதேத் பிரபு. 4, அகோலிபாமா பிரபு. 5, ஏலா பிரபு. 6, பினோன் பிரபு. 7, கேனாஸ் பிரபு. 8, தேமான் பிரபு. 9, மிப்சார் பிரபு. 10, மக்தியேல் பிரபு. 11, ஈராம் பிரபு. 12, ஏதோமியருக்கு தகப்பன் ஏசா. இப்போ முடிவு. இதுதான் இஸ்ரவேல் தேசம். இதான் ஏதோமியர் குடியேறிய தேசம். ஏசா குடியேறிய தேசம். இப்போ இஸ்ரவேலுக்கு கீழே தான் ஏதோமியர் குடியேறினாங்க. ஏசா அப்படின்னு ஒரு மனுஷனால ஒரு பெரிய சந்ததி வருது. அந்த சந்ததி பின்னாட்கள்ல ஏதோமியர் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த ஏதோமியர் இஸ்ரவேலின் அருகிலேயே குடியிருந்த தேசத்தவர். இந்த ஏதோமியர் இஸ்ரவேலருக்கு ஒரு காலம் பின்னாட்கள்ல நண்பர்களாவோ உதவியாளர்களாவோ இல்லை. இந்த ஏதோமுடைய வம்சத்துல தான் புதிய ஏற்பாட்டுல ஒரு ராஜா வரான். பழைய ஏற்பாடு முழுசுமே இந்த ஏதோமியர் இஸ்ரவேலுக்கு நட்பாகவோ சிநேகிதராகவோ உதவிக்காரராகவோ இல்லை. பழைய ஏற்பாட்டுல இந்த ஏதோமியரினுடைய அழிவை, நியாய தீர்ப்ப
ஓபதியா தீர்க்கதரிசி முன்னுரைக்கிறாரு. கவனிப்போம். ஓபதியா தீர்க்க தரிசன புத்தகம் 1071. இப்ப வாசிப்போம். முதல் வசனம். ஒபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், கவனிக்கணும், அவ்வளவுதான். இந்த அதிகாரம் முழுசும் வர செய்தி இந்த ஏதோமுக்கு வர நியாய தீர்ப்பு. இத சொல்றது ஓபதியா தீர்க்கன். அப்ப பழைய ஏற்பாட்டுல இந்த ஏதோமியருக்கு நியாய தீர்ப்பின் செய்தி இருக்குது. புதிய ஏற்பாட்டுல இந்த ஏதோம் வம்சத்திலிருந்து வந்த ஒரு ராஜா இருந்தான். அவன் பேரு ஏரோது ராஜா. அவன் தான் இயேசு பிறந்த பொழுது 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை, ஆண் பிள்ளைகளெல்லாம் வெட்டணும்னு சட்டமிட்டான். சாஸ்திரிகள் வந்து எருசலேம்ல யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்டாங்களே. அப்போ ஏரோது ராஜா இருந்தானே, கதி கலங்கினானே, அந்த ராஜாவும் இந்த ஏதோம் வம்சத்துல இருந்து வந்தவன். சோ பழைய ஏற்பாட்டிலும் அவங்க இஸ்ரவேலருக்கு எதிராக தான் இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டிலும் அவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக தான் இருந்தாங்க. ஆக ஏதோமியரை குறிச்சு பெரிய குறிப்புகள் பின்னால உள்ள இருக்குது. அப்போ அன்னைக்கு ஏதோமியர் இஸ்ரவேலுக்கு கீழே இந்த தேச பகுதியில இருந்தாங்க. இன்னைக்கு அதே மாதிரி அதே ஏதோமியர் இதே இடத்துல தான் இருக்கிறாங்க. மோவாப்பியர் பழைய பேரு, ஏதோமியர் பழைய பேரு. இன்னைக்கோ யோர்தான் ஜோர்டான் பகுதியில் இருக்கிற எல்லாரும், அம்மான் பகுதியில் இருக்கிற எல்லாருமே இந்த ஏதோமுடைய எல்லையில இன்னைக்கு குடியிருக்கிறாங்க, இஸ்ரவேல் பகுதியில. ஓகே, ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் ஏசா என்பவனை குறிச்சி சொல்ற செய்திகள், ஏசா குடும்பத்தை குறிச்சி சொல்ற செய்திகள், ஏசா வம்சத்தை குறிச்சி சொல்ற செய்திகள், ஏதோமியர் என்ற அவனது நீளமான ஒரு சந்ததியை குறிச்சி சொல்ற செய்திகளை உள்ளடக்கி இருக்குது. இந்த செய்திகள் முடிந்ததும் தான் ஆதியாகம புத்தகத்தின் 4வது முற்பிதாவென்று அழைக்கப்படுகிற யோசேப்பு என்பவனை குறித்த செய்தி அடுத்த அதிகாரத்திலிருந்து தொடங்குது. ஆக ஆதியாகமத்துல நம்ம பெரும்பான்மையான செய்திகளை பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்த ஒரு பகுதி, மிச்சம் இருக்கிற பகுதி, யோசேப்பு என்பவனை குறித்த பகுதி. அது 37ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த யோசேப்பை குறித்து படிக்க போறோம். அதுக்கு பிறகு ஆதியாகம புத்தகம் முடிவடையும். இந்த மீதம் இருக்கிற செய்திகளை படிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில நாங்கள் படித்த பாடங்களுக்காக நன்றி. எங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு கொடுத்த எல்லா உபகரணங்களுக்காக நன்றி. நீர் எல்லாவற்றையும் ஆராய்ந்தவர், அறிந்தவர், ஞானம் உள்ளவர். ஆண்டவரே, உம்மை போல ஞானம் உள்ளவங்க உலகத்துல யாருமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை போல ஞானம் உள்ள ஞானி உலகத்துல யாருமே கிடையாதுப்பா. நீர் எவ்வளவு ஞானத்தோடு இவைகளையெல்லாம் எழுதிய ஒரு மனுஷனுக்கு உதவி கொடுத்தீர், உதவி செய்தீர். இவைகளெல்லாம் எழுதி வைக்கும்படி இந்த வேதத்தினுடைய ஆக்கியோன்களுக்கு தூண்டினீர் அப்பா. அதையெல்லாம் நாங்கள் இவ்வளோ வருஷம் கழிச்சு எடுத்து படிக்கவும், பார்க்கவும், புரிந்து கொள்ளவும் இன்னைக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வசனங்களை படித்த உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இது படித்து அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தெளிவு, பிரகாசம் வருவதாக, ஞானம், கிருபை வருவதாக. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சத்திய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய இருதயங்களும் வசனத்தால் நிரம்புவதாக, எல்லாருடைய ஆத்துமா வசனத்தால் கொழிப்பதாக, செழிப்பதாக. ஆசீர்வதியம்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நன்மைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.